ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி கேக்ஸ் அண்ட் vlogs. இந்த வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எதனாலனா நம்ம இப்போ 7000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டோம். அதெல்லாம் உங்கள் சப்போர்ட்னால தான். இப்போ இந்த லாங் வீடியோ எதுக்குன்னா, நம்ம ஒரு ரசமலாய் கேக் பண்ணியிருந்தோம். அதோட ஃபுல் டெக்கரேஷன் வீடியோ தான் போட்டிருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காய்ஸ், இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே ஐசிங் எப்படி பண்ணுறது, ரசமலாய் கேக் டெக்கரேஷனை நான் எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கேன், கஸ்டமர் என்ன கேட்டாங்க, அதெல்லாம் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஸ்பாஞ்ச் கேக்கோட வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். யாருக்கெல்லாம் ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கணுமோ மறக்காமல் அந்த வீடியோவில் போய் செக் பண்ணி பாருங்கள். அதுவும் சாஃப்டான ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்யுது நான் எல்லாமே டிப்ஸோடு போட்டிருக்கேன். ஒரு கேக்கை இன்ச் பை இன்ச்சா எப்படிலாம் ரெடி பண்ணலாம், எப்படி டெக்கரேட் பண்ணி லாஸ்ட்டாக ஃபைனல் அவுட்புட் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நான் அதுக்கு முன்னாடி நாள் நைட்டே ஸ்பாஞ்ச் அழகாக ரெடி பண்ணி வச்சுட்டு, ரசமலாய்ன்றதுனால வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் ரெடி பண்ணிட்டேன். ரசமலாய் கேக் செய்ய தேவையான ஸ்பாஞ்ச் அண்ட் ரசமலாய், அதுக்கப்புறம் மில்க் சோக் பண்ணுறதுக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி செட் பண்ணி வச்சுட்டேன் ஃபஸ்ட்டே. நம்ம ஐசிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பிளேஸ் ஃபுல் கூலிங்காக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் எல்லாமே தேவையான பொருளாக எடுத்து வச்சுட்டு தான் ஐசிங் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா இது வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ரூம் டெம்பரேச்சருக்கு வச்சா. நான் கேக் ஐசிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே விப்பிங் க்ரீமை ஸ்டிஃபாக பீட் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் செட் பண்ணி வச்சுட்டேன். ஐசிங் பண்ணுறதுக்காக விப்பிங் க்ரீம் எப்படி ஸ்டிஃபாக பீட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக போடுறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்பாஞ்சை 3 லேயராக கட் பண்ணிவிட்டேன். இது 1/2 கேஜின்றதுனால நான் 3 லேயராக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கு நடுவில் ஃபுல்லாகவே ரசமலாய் மில்கை வச்சே சோக் பண்ணியிருக்கேன். நம்ம சுகர் சிரப் போட்டும் சோக் பண்ணலாம். பட் இது நல்லா இருக்காது. ரசமலாய் கேக்னாலே ஒரு ரிச் ஃப்ளேவர்ன்றதுனால அந்த ரசமலாய் மில்கை வச்சே ஃபுல்லாகவே சோக் பண்ணிட்டேன். சோக் பண்ணால் தான் கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும். நடுவில் ஃபுல்லாகவே ரசமலாய் ஃபில்லிங்ஸ் வச்சுட்டேன். இது வந்து ஹோம்மேட் ரசமலாய் இல்லை, நான் கடையில் வாங்கினது. ஏன்னா எனக்கு ரசமலாய்லாம் அவ்வளோ செய்ய வராதுன்றதுனால நான் ஃபுல்லாகவே கடையில் வாங்கி 3 லேயருக்குமே க்ரீம் ப்ளஸ் சோக் பண்ண மில்க் அண்ட் ரசமலாய் வச்சு 3 லேயரும் ஃபில் பண்ணி கொஞ்ச நேரம் ஐசிங் பண்ணி க்ரம் கோட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 அன் ஹவராச்சும் செட் பண்ண வச்சுட்டேன். அப்போ தான் நம்ம மேற்கொண்டு இன்னொரு லேயர் க்ரீம் போடும்போது நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இல்லைனா நமக்கு மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நல்லா கேக் ஃபஸ்ட்டு செட் ஆகணும். இது க்ரம் கோட்டுன்றதுனால நம்ம நீட்டாலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு கேக் தெரியாத அளவுக்கு ஃபுல்லாகவே லேயர் பண்ணிவிட்டு நல்லா செட் பண்ண வச்சா போதும். எந்த ஒரு கேக்குமே அவசர அவசரமாக செய்யவே முடியாது. அதுக்குன்னு சில டைம் கொடுத்தா தான் நம்ம நினைக்கிற மாதிரி பர்ஃபெக்டாகவே வரும் கேக்கு. நல்லா ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒயிட் கலர் க்ரீமில் கொஞ்சோண்டு எல்லோ கலர் மிக்சிங் பண்ணி அதை மேலே ஒரு லேயராக கொடுத்துக்கிட்டேன். இது வந்து நம்ம கொஞ்சம் ஃபினிஷிங் பண்ணி எடுக்கணும் கரெக்டாக. ஏன்னா இதுதான் வெளியில் லுக் இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த கேக் கேட்ட கஸ்டமர் வந்து க்ரீம்லாம் அவ்வளோவா வேணான்னு தான் சொல்லிட்டாங்க. அதனால தான் நான் கம்மி லேயர் போடுறேன் க்ரீமு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல கஸ்டமர் அவ்வளோவா க்ரீம் கேட்காதனால கொஞ்சோண்டு க்ரீம் போட்டு நல்லா ஸ்க்ராப்பர் வச்சு நீட்டாக ஐசிங் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த கேக் நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பண்ணது. பிகினராக இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல டிப்ஸு சொல்கிறேன். கரெக்டான நீட்டாக ஐசிங் வரலனா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ராப்பர் இருந்துச்சுன்னா டிசைன் போடுற மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம நீட்டாக ஐசிங் பண்ணணும் தேவை இருக்காது. அண்ட் இதுக்கு முன்னாடி நான் இது கஸ்டமர்கிட்ட கன்சோல் பண்ணிட்டு தான் போட்டேன். நான் ஆல்ரெடி கேட்டுட்டேன், இந்த மாதிரி டிசைன் போட போகிறேன் ஓகேவான்னு கேட்டுட்டேன். அவங்க ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் போட்டேன். அண்ட் டிசைன் எல்லாமே அவங்க தான் குடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு ஐஸ்கிரீம் கோன் மேல வச்சு வர மாரி கேட்டிருந்தாங்க. அதுவும் 2 ஐஸ்கிரீம் கோனு. அதுக்கேத்த மாரி நான் எங்க வச்சா கரெக்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு எதுவுமே செட் ஆகாத மாரி இருந்துச்சு. சரி 2த்தையுமே மேலேயே வச்சு ஃபுல்லாவே ஐஸ்கிரீம்லேருந்து க்ரீம் இருக்க மாரி போட்டு டிசைன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு மேலேயே வச்சுட்டேன். எப்பவுமே வந்து ரசமலாய் கேக்னா ஒரு நல்ல நாஸல்ல டிசைன் போட்டு மேல ரசமலாய் தான் வச்சிருப்பாங்க. இது எனக்கே கொஞ்சம் யூனிக்கா தான் இருந்தது. இது முழுக்க முழுக்க கஸ்டமர் கேட்ட டிசைன் தான். அவங்களுக்கு நான் ரெஃபரன்ஸ் பிக் நெறைய அனுப்பியிருந்தேன். இத பார்த்துட்டு செலக்ட் பண்ணிட்டு இது மாரி ஓகே அப்டின்னாங்க. நானும் ஃபர்ஸ்ட்டு ஒரே ஒரு லேயர் மட்டும் நாஸல்ல போட்டு குடுத்து இந்த மாரி ஃபோட்டோ எடுத்து அனுப்புனேன். அவங்க வந்து எனக்கு பரவால்ல, கிளம்ஸியா இருந்தாலும் பரவால்ல. எனக்கு நெறைய நாஸல்ல டிசைன் போட்டு நெறைய ஃப்ளவர் வச்ச மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி கஸ்டமர் விருப்பமே நம்ம விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்ட மாரியே ஃபுல்லாவே கவர் பண்ணிட்டேன். 2 சைட் கோன்லேருந்துமே நெறைய க்ரீம் வர மாரி ஃபுல்லாவே நாஸல் வச்சு ஃபில் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ரசமலாய் சரி அங்கங்க பிளேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. மிச்சம் இருக்க எல்லா ரசமலாயும் நல்லா ஒரு பெரிய பெரிய பீஸஸா கட் பண்ணி கேக் ஃபுல்லாவே வச்சு கவர் பண்ணிட்டேன். பார்க்க ஓகேவான்ற மாரி தான் இருந்துச்சு. எனக்கு என்னமோ ஃபுல்ஃபில்லா இல்லாத மாரி இருந்துச்சு. பட் கஸ்டமருக்கு இத பிக் எடுத்து அனுப்புனேன். அவங்களுக்கு என்னன்னு தெரியல. இது ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அவங்களுக்கு இந்த மாரி நெறைய இருந்தா தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நான் வேற மாதிரி ஐடியா பண்ணியிருந்தேன். சரி அவங்க கேட்ட மாதிரியே எல்லாமே ஃபில் பண்ணிட்டு மேல ஃபுல்லாவே நட்ஸ் போட்டுட்டேன். ரசமலாய்க்கு மெயினே அந்த நட்ஸும் ரசமலாயும் தான். அதனால அது கொஞ்சம் நெறையவே எக்ஸ்ட்ராவே போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க கேட்ட மாதிரி பேர் எழுதி பர்த்டே பாப்பாவோட பேர எழுதி ஃபுல்லாவே குடுத்துட்டேன். இந்த கேக் ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஆனா ஃப்ளேவர் அண்ட் ரசமலாய் ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாவே தெரியும் இந்த கேக்ல. கஸ்டமர் ரிவ்யூவும் சூப்பரா குடுத்துருந்தாங்க. அது இந்த வீடியோல என்னால அட்டாச் பண்ண முடியல. இந்த கேக்கோட டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க.